தொகுதி 37 வட்ட திமுக சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கழகத்தின் போற்றுக்குரிய தலைவர், வாக்களித்த மக்களுக்கு ஒரு மாநில முதலமைச்சர், மாவட்ட செயலாளர்களுக்கு ரெஜிஸ்டர் அளிக்கப்படும். வாக்களித்த மாநில மக்களுக்கு எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்கிற இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநில முதலமைச்சருக்கும் வழிகாட்டை திகழ்ந்து கொண்டிருக்கிற போற்றுவதற்குரிய தமிழ்நாட்டின் திராவிட மாடல் நாயகர் தளபதி அவர்கள் பிறந்தநாளையும், அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தோட தலைவர், இந்த கூட்டத்தை சிறப்போடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற அருமை சகோதரர் CS ரவி அவர்களே, மாநில பொறியாளர் செயலாளர், கழகத்தின் சார்பில் தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்று ஆணித்தரமான தன் வாதங்களை புள்ளியுடன் எடுத்து வைத்து சங்கிகளுக்கும் அடிமைகளுக்கும், ஏன் நேற்று முழுத்த காலானா வந்து கொண்டிருக்கிற அரசியல் தெரியாதவர்களுக்கும் ஒரு பாடம் எடுக்கிற வகையில் சிறப்பாக உரையாற்றுவரும் சிறந்த நூலாசிரியர். அவர் நல்ல எழுத்தாளர், நூலாசிரியர், நல்ல புக்கு ஒன்று போட்டு டெப்டி CM ரிலீஸ் பண்ணார். ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ரொம்ப ஆற்றல் மிகுந்தவர், ஆனால் அடக்கமாக இருக்கார் பாருங்க. நிறைய கூட தழும்பாதவங்க, அதுதான் இது. யார் கூட தான் தழும்பும். ஆற்றல் மிக பேச்சாளர், என் மரியாதைக்குரிய, தொலைபேசியில் கேட்ட உடனே இந்த வடச்சலையில் வந்து பேசணும்னு அவசியம் அவருக்கு இல்லை. ஆனால் அண்ணே எங்கள் மாவட்டத்தில் ஒரு 2-3 கூட்டம் பேசணும்போது ஆனால் தேதி வச்சுக்கோன்னு சொல்லி 2 பேர் தேதியை மாற்றும் போது கூட அதை மாற்றி இன்றைக்கு அவ்வளோ தூரம் வந்து, அவர் திருவண்ணாமலைக்காரர், அங்கேருந்து வர நமக்கு கூட்டம் பேச. எனவே அவரை இங்கே பேசுகிற அழைத்ததுக்கு நான் மகிழ்ச்சியோடும் அவரை வரவேற்று, அடுத்து அருமை சகோதரர் கருணா அவர்களே, வட்டக்கழக செயலாளர்கள் காத்திமா அவர்களே, ஹரிதாஸ் அவர்களே, செந்தமஸ் அவர்களே, கூட நான் மாமன்ற உறுப்பினராக உங்களிடத்த பணியாற்றதை நினைவு கூர்ந்து என்னை 2 முறை சட்டமன்றத்தில் அனுப்பிய நீங்கள் தான். நேரடியாக இல்லம் தேடி நான் உங்களை வந்து ஒரு வீடாக வந்து உங்களை வாக்கு கேட்டு என்னை வாக்களிங்கள் என்று சொல்ல மறுந்திருந்தாலும் கூட, நம்ம வீட்டு பையன், லஞ்சம் வாங்காதவன், கட்டணம் கட்டினா கட்ட கை நீட்டாதவன், மண்ணு கூட்டினா காசு கேட்காதவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணாதவன், அவனை ஓட்டு போட்டவன் உங்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரிடத்தையும் எடுத்து சொல்லி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். சொன்னார் கணேசபுரம் மேம்பாலம், நம்ம பயமணியில் குப்பமேடு கிருஷ்ணமூர்த்தி நகர், கண்ணதாசன் ரொம்ப பிரச்சனை, அடிக்கடி கொளுத்துறோம், ஒரே ஸ்மெல்லு பிரச்சனை இருக்கும். நம்ம வரியெல்லாம் பண்ணியிருக்கோம். கொடுங்க 2 டப்பிங் தான் நமக்கு சாபம் கிடைச்சு அன்னைக்கு, ஒன்று பெருங்கொடி, ஒன்று இங்கே. நம்ம அந்த பணியை அனுப்பிச்சிட்டோம். இன்னும் 2 ஆண்டு காலத்தில், குறிப்பாக ஆரம்பித்து 6 மாதம் ஆச்சு ப்ராஜெக்ட், இன்னும் 1-2 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அந்த மலை போல் ஒரு குப்பையே இருக்காது, குப்பமேடே இருக்காது. அது மட்டுமல்ல, இன்னும் சொல்ல மறந்துட்டார், நமக்கு மழை வந்தால் அதிகம் பாதிக்கப்படுகிற பகுதி அந்த கிருஷ்ணமூர்த்தி நகர், ஆரா நகர், இந்த பக்கம் முத்தமிழ் நகர் பகுதியெல்லாம் கனால் ஓரமாக, கால்வாய் ஓரமாக இருக்கிற பகுதிகள், அந்த பகுதியெல்லாம் பாதிக்கிறது சொல்லி அது சட்டமன்றத்தில் எடுத்து சொல்லி வெள்ள தடுப்பு சுவர் கட்டணும் பணியை இன்றைக்கு டெண்டர் முடிந்திருக்கிறது. ரிட்டர்னிங் வால் 1 மீட்டர் உயரத்து கட்டுறோம். 1 மீட்டர்னா 3.25 அடி கட்ட போகிறோம். இப்போ செவர் 3.5 அடி உயரம் வருது. அது நாம்ஸ் இருக்குது, இவ்வளோ தான் கட்டணும்னு இருக்கு. எதற்காக என்று சொன்னால், மக்கள் நல்ல சார்ந்த பணிகளை மட்டுமே தினமும் சிந்தித்து செயல்படுகிற ஒரு ஆட்சி முதலமைச்சர் சொன்னார். விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய். இன்னொன்று சொல்ல வந்துட்டார், வரும் ஆண்டிலிருந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 20 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்க போறாரு. ஒரு லேப்டாப் விலை எவ்வளவு தெரியுங்களா? 39,000 ரூபாய் ஒரு லேப்டாப் விலை. ஒரு மாணவர் கொடுக்க போறாரு. நம்ம யாரும் கேட்கல.
காலை சிற்றுண்டி திட்டம் 8ஆம் மாதம் அன்னப்பை ஆரம்பித்தோம். ஒரு ஆண்டு நிறைவு பெற போகுது. 1ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளி மாநகராட்சி பள்ளி சொன்னோம். இப்போ அரசு உதவி பெறும் பள்ளியும் சேர்த்துருக்கிறோம். இதெல்லாம் திட்டங்கள், இதெல்லாம் நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் கொடுக்கக்கூடாது. யார் நம்ம சொல்கிறேன்? டெல்லியில் ஒருத்தர் உட்காந்து மோடி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். கொடுக்காதேங்கிறான். நம்ம கட்டுற பணத்துக்கு சம்பளம் ஒன்று தான் சொல்கிறேன், நீ சொல்லு. இதெல்லாம் என் சகோதரிகள், எனக்காக உழைத்தவர்கள். நான் சந்தித்தாலும் சந்திக்கவில்லையா எனக்காக வாக்கு கேட்டு வாக்காளர் கொண்டு வந்து சேர்த்த தாய்மார் உட்காந்து வரும்போது பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறமே. அதுக்காக நன்றி சொல்கிறேன். ரவி எல்லாரும் ஒருங்கிணைச்சிருக்காரு 6ஆம் பிளாக்லேருந்து. இந்த போது 8, 9லேருந்து கொஞ்சம் வரல. எனவே நம்ம கொடுக்குறோம், அதை நிறுத்துன்னு சொல்கிறான் மோடி அரசு. நம்ம ₹1 வரி கொடுத்தா 29 காசு. ஆனந்தி பேசும்போது சொல்லி அதை போயிட்டாங்க ஐடி விங் அந்த மாதிரி பேசும்போது சொன்னாங்க 29 காசு தரமாட்டுறார். இந்த ஆண்டு பள்ளி கல்விக்கு தர வேண்டிய 2052 கோடி தரமாட்டுக்கிறார். ஆண்டா நம்ம ஷேரு, நம்ம கட்டுற வரியில் நமக்கு பங்கு. அவரோட அப்பா காசை கேட்கல, நம்ம கொடுக்க மறுக்கிறார். கேட்டால் ஹிந்தி படிங்கிறார். நம்ம யாரையும் படிக்க வேணாம்னு சொல்லி யாரும் படிக்கலாம். தாய்மொழி தமிழ். வீட்டில் தெலுங்கு பேசுவோம். ஷாமலா தெலுங்கு பேசுவாங்க, தமிழ் பேசுவார், ரவி தெலுங்கு பேசுவார். அப்படி ஒவ்வொருத்தரும் மொழி பேசுவாங்க, கன்னடம் பேசுவாங்க. அவங்க மொழியில் அவங்க பேசலாம். உலக தொடர் மொழி. உயர் படிப்புக்கு வெளிநாட்டு போகிறதுக்கு ஆங்கிலம் தான் தேவை. இங்கிலீஷில் படித்தாதான் அமெரிக்கா போக முடியும், லண்டன் போக முடியும், கனடா போக முடியும், ஆஸ்திரேலியா போக முடியும், பிரான்ஸ் போக முடியும். இந்தி தாய்மொழியை கொண்ட பூரா என்ன பண்ணுறான்? இங்க பானிபூரிக்கிறான் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரோட்டா போடுற வேலைக்கு வந்துட்டான். எல்லா ஹோட்டல்லையும் டேபிள் கிளம்புற வேலைக்கு வந்துட்டான். தாய்மொழி ஹிந்தி படித்தான். ஆனால் தமிழ் தாய்மொழியும் தமிழ்நாட்டில் இருமொழி அண்ணா கொண்ட கொள்கையை கலைஞர் வழியில் படித்த அத்தனை பேரும் உயர்ந்த நிலைக்கு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற உயர்ந்த நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் ஏற்ற இருக்கிறாங்க. இருமொழி கொள்கையை படி தமிழ்நாட்டில் போட்டு தமிழன் தான் இருக்கான். மயில்சாமி அண்ணாதுரை சந்திராயனுக்கு செயற்கைக்கோள் அமைச்ச சந்திராயன் அமைச்சவர் இருமொழி கொள்கை அரசு பள்ளியில் படித்தவர் தான். சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னும் கொஞ்சம் அண்ணன் விடுதலை பேசுவாங்க. அவங்க டாபிக் ரொம்ப இதாக பேசுவாங்க. இது திட்டங்கள். நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் இன்றைக்கி. ஏன்னா ரொம்ப காலத்துக்கு கட்டாயம். இன்றைக்கி எல்லாரும் ஒரு நாள் உங்களுக்கு ரொம்ப ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சீரியலில் தானம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இல்லை? 2 சீரியல் நாளைக்கு காலையோட கேட்டுக்கலாம் அதை. ஆனால் அண்ணன் கருணா அவர்களோ இங்கே பேசுகிற செய்திகள் உங்களுக்கு தெரிந்த செய்திகளாக இருந்தாலும் நினைவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் எங்கள் ஆளுங்களே பாதி மக்கள்கிட்ட சொல்கிறதில்லை. இப்போ ஆட்சி திட்டங்களை, தலைவர் செய்த சிறப்பு திட்டங்களை, தலைவர் கொண்டு வந்து செய்திருக்கிற சாதனைகளை மக்களை கொண்டு போய் சேர்ப்பதிலே கொஞ்சம் சுணக்கம் இருக்கிறது. நம்ம ஏன் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எதிரிகள் ரொம்ப தெளிவாக இருக்கான். பொய் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டான். ஒரு வருஷம் தேர்தலுக்கு போய் ஆரம்பிச்சிட்டான் பொய் பிரச்சாரத்தை. அவருக்காக சொல்கிறேன். கொடுத்தாரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பொதுக்குழு கூட்டியிருக்காரு. அவர் பேசுகிறார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் பேர் மட்டும் வச்சிருந்து பேசினா போதுமான்னு கேட்குறாரு. நான் கேட்குறேன், வாரிசு நடிகர் விஜய் அவர்களே, ஏன் வாரிசு நடிகர் சொல்கிறேன்? ஏன் தெரியுமா சொல்கிறேன்? அவர் பேசுகிறாரு வாரிசு யார அப்படிலாம் தெரியல. உதயநிதி ஸ்டாலினை பார்த்து நான் கேட்குறேன், நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 76ஆம் ஆண்டு ஒரு ஆண்டு கைது செய்யப்பட்டு மிஸ்ஸா கொடுமை, அவர் செயின் நடத்த ஜெயிலுக்கு போல, ஜெயலலிதா அவர் கொள்ளடிச்சு ஜெயிலுக்கு போல, சசிகலா கொள்ளடிச்சு ஜெயிலுக்கு போல, இந்தியாவின் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக அவசர கால நிலைமையில் 1 ஆண்டு கால மிஸ்ஸா கொடுமை அனுபவித்தது சிறை சென்ற நேரத்தில் அவங்க அப்பா எங்கத்தை பார்க்குறாரு. பிறந்த குழந்தை பிறந்து 6 மாதம் கழிச்சு எங்கத்தை 3 மாதம் கழிச்சு சென்ட்ரல் சைடில் வந்து பார்க்குறாரு. அதான்டா வரலாறு அவருக்கு தெரியுமா? அவங்க உதயநிதி ஸ்டாலின் வரலாறு. ஏன் என் தலைவர் வரலாறு சொல்லட்டுமா? கலைஞர் அவர்கள் சிறைசாலை போராட்டம் தமிழ்நாட்டு மக்கள் போராட்டி சிறையில் இருந்தபோது குழந்தையா தயாளம்மா கொண்டு காமிச்சோடு தான் நம்முடைய முதலமைச்சர் சிறைசாலையில். வரலாறு இருக்குது எங்களுக்கு, திமுக வரலாறு. வாரிசு ஏன் நம்ம சொன்னேன்? நடிகர் திலகம், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் யாரோட தயெல்லாம் உழைப்பாள உயர்ந்த நடிகரான உச்சத்து தொட்ட நடிகர் சிவாஜி கணேசன் சாதாரண குடும்பத்தை அவருடைய ஆட்கள் மூலயமா
சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் ஒரு நடிப்பாட்டில் உயர்ந்து வந்தார். ஏன் ரஜினிகாந்த் அவரும் அப்படிதான். யாரோட தயவுலாம் அவங்க உழைப்பால் முன்னுக்கு வந்தாங்க. கமலஹாசன் ஏன் நீ விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் சொல்லிட்டே போகலாம். அஜித் தலை அஜித் சொல்லிட்டு போகலாம். ஆனால் அவங்க யாரும் அப்பாவோ தாத்தாவோ மாமாவோ யாரும் சினிமாவில் இருந்து உழைத்து உள்ள ஒன்று உங்கள் அப்பன் சந்திரசேகர் 5-6 படம் எடுத்த பிறகுதான் நீ நடிகன் ஆனப்பா. மறந்துட்டியா? யார கேள்வி கேட்குற? இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? 300 கோடி படத்துக்கு பணம் வாங்குறாரு. அது எத்தனை ஒயிட் எவ்வளோ பிளாக் எவ்வளோ கணக்கு சொல்ல முடியுமா அவரால்? தைரியம் இருக்குதா? இல்லை. தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறேன், தாய்மொழியை காப்பாற்ற போகிறேன்னு சொல்கிறாரு. நம்மளாம் தைரியமான நல்லா தானே இருக்கோம், இங்கே பாதுகாப்பாக தானே இருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பாக தானே இருக்கோம். காய்கறி வாங்க மார்க்கெட் போயிட்டு தானே வரோம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வரோம், பிள்ளைங்க ஸ்கூல் கூட்டு போயிட்டு தான் வரோம். இவர் என்ன காப்பாற்ற போகிறாரு? மழைக்கு வெளியே வர மாட்டார், வெள்ளத்துக்கு வந்து ஆதரவு சொல்ல மாட்டார், மக்களை சந்திக்க மாட்டார், மக்களுக்கு போராட மாட்டார். ஏன் தமிழ்நாட்டுக்கு நிதி திறக்க மறுக்கிற மோடின்னு வார்த்தை சொல்ல தைரியம் கிடையாது உனக்கு? நீ வந்து தலைவரை பார்த்து கேள்வி கேட்குற, யோசிக்க வேணாமா? இதெல்லாம் நாட்டின் கலங்கோலங்கள். என்ன காரணம்? தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள், சினிமா பார்த்து வாக்களித்துருவான்னு நினைக்கிறான். அதோடைய தாக்கம் தான் இந்த மாதிரி கேள்வி. எழுதி கூட டயலாக பேசுகிறான். நீ பேச சினிமா கோணம் உகந்ததாக இருக்கும், சினிமாவுக்கு ஏற்றதாக இருக்கும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் என்ன செய்திருக்கு தமிழ்நாட்டு மக்கள்? என்ன கேட்டிருக்கிற நீ? இதுவரையில் மோடி எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருப்பியா? இந்தி திணிப்புக்காக நீ பேசியிருப்பியா? பெரிய இழிவா பேச சீமானை கண்டிச்சு நீ பேசியிருப்பியா? இதை கேட்டிருப்பியா? உன் கொள்கை என்னன்னு சொல்லியிருப்பியா? எதுவுமே கேட்கலையே, எதுவுமே செய்யலையே. நேரம் எடுத்தோன்னு ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சருங்கிற நேராக பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸா அது? சென்னை டு வெள்ளூர் நேராக போய் பாயிண்ட் டு பாயிண்டா அது? யோசிக்க வேண்டாமா? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், திமுக இருந்தால் கட்சி ஆரம்பித்தார். அவர் திமுக இருந்து உழைச்சாரு, கொள்கையை சொன்னார், மக்களுக்கு போராடினார், நின்னார், மக்களோட நின்று வந்தார். நீ என்ன பண்ண சொல்லு பார்க்கலாம்? ஒரு துரும்பு எடுத்து போட்டிருக்கியா? உன் யோகிக்கு சொல்லட்டுமா? 15-16 கோடிக்கு ஒரு கார் வாங்கினார், ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினார். அவர் அந்த காருக்கு வரி கட்ட மறுத்துட்டு முடியாதுன்னு சொன்னவர் தான் இவர். வரி கட்டணும், கார் இறக்குமதி பண்ணாங்க. நம்ம வந்து ஒரு பைக்கை வேணால் டேக்ஸ் கட்டுறோம், ரோட் டேக்ஸ் கட்டுறோம் இல்லையா? ஒரு ஆக்டிவா வாங்குவோம், ஒரு ஸ்கூட்டி வாங்குவோம், ஏழை மக்கள் நம்ம கட்டுறோம் ரோட் டேக்ஸ், இறக்குமதி வரி கட்டுறோம். அவன் கட்ட மாட்டான், கோர்ட்டுக்கு போகிறான், அதெல்லாம் கட்ட முடியாதுன்னு சொல்கிறான். கோர்ட்டு கேட்டது, இவ்வளோ ரூபா கொடுத்து இவ்வளோ ரூபா சம்பாதிக்கிறியே, உச்ச நடிகர் உன்னை பீத்திக்கிறியே, உயர்ந்த நடிகர்னு சொல்லிக்கிறியே, நீ இவ்வளோ ரூபா 15 கோடிக்கு பணம் கார் வாங்கியிருக்கியே, அதோட வரி கட்ட முடியாதா? வரி கட்டலைன்னா காரை பறிமுதல் செய்கிறேன்னு சொன்ன பிறகு மன்னிப்பு கிட்ட வரி கட்டினவர் தான் யோகியம் ஆகணும். யோசனை பண்ணி பாருங்க. புத்தர் வேஷம் போட்டலாமா? அவர் கூட இருக்கிறது யார் தெரியுமா? லாட்ரி மாட்டின்னு போலி லாட்ரி வித்தவன். அவன் தமிழர் லாட்ரி விற்கிறதுக்கு வந்தான், தலைவர் ஒத்துக்கல, அதான் அவன் திட்டுறான் மருமகன். மாட்டியோட மருமகன் அர்ஜுன் ஆதிவாஜன் ஒருத்தன் கூட சுத்துறான். லாட்ரி டிக்கெட் என்ன தெரியும் கதை தெரியுமா? லாட்ரி டிக்கெட்டை வந்து 10 லட்சத்துக்கு டிக்கெட் பிரிண்ட் பண்ண அதிகாரம் வாங்கிடுவான். 10 லட்சம் டிக்கெட் அடிக்கணும் உரிமை வாங்கிட்டு 50 டிக்கெட் அடிப்பான் போலியா. அப்படிதான் வடநாடு பூரா சுரண்டி படைக்கிறான் மார்ட்டின். அவட மருமகன் தான் இவன். இவன் தமிழ்நாட்டில் ஆட்சி வந்து தலைவர்கிட்ட சொல்லி கேட்டு பார்த்தான். தலைவர் சொல்லிட்டார், லாட்டரியால் குடும்பங்கள் அழிந்து விடும், அன்றாட கூலி செய்கிற தொழிலாளியை லாட்டரியில் போய் அழிஞ்சிருவாங்க, குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும், நான் லாட்டரியை அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னார் முதலமைச்சர். அதுக்காக திட்டுறியா எங்களை? யோகி வீட்டை பார்த்துட்டு ஐயா கை திருட்டு பூட்டு போட்டு யோகி மாதிரி ஒன்றா திட்டு பஸ் ஒன்றா சேர்ந்து வராம. நேரடியாக மோடி திமுக எதிர்க்க முடியாது, தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள்.
ஒரு பக்கம் அதிமுக அடிமை எடப்பாடி பேசி மிரட்டி, என்ன காரணம் தெரியுமா, மாமனார் அவங்க சம்மந்தி மாட்டிட்டார், 79 கோடி மாட்டிக்கிட்டார், டெல்லியில் கூப்பிட்டு பேட்டி கையெழுத்து வாங்கி பேசிட்டாங்க. இவரை கூப்பிட்டு நீ 900 படத்துக்கு ஒரு 1000 கோடி ரூபா சம்பளம் வாங்குற, ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிக்கிறான் தான் சொல்கிறான், கூட தான் சொல்கிறான், 1000 கோடி சம்பாதிக்கிற, அதுக்கு 300 கோடி வரி கட்டியிருக்கணும், நீ கட்டின வரி 70 கோடி 80 கோடி தான் சொல்கிறாங்க, மீதி பணம் கட்டவில்லை என்றால் கம்பி எண்ணணும்னு சொன்ன பிறகு நான் என்ன பண்ணேன்னு கேட்குறான். பிஜேபி சொல்லுது, மோடி சொல்லுது, நீ கட்சி ஆரம்பித்து திமுக திட்டு, திமுக ஓட்டை பிரி அப்படின்னு அசைன்மெண்ட். பிஜேபியோடைய பி டீமா இன்னைக்கு வந்திருக்கான் நடிகை விஜய். அவனுக்கு அரசு என்ன சம்பந்தம் யோசித்து பாருங்கள். எனவேதான் தாய்மாரை கேட்கிறேன், உங்களுக்காக அரசு, உங்களை நோக்கி நடுத்தங்க தர அரசு, பெண்கள் படிக்கணும் படிக்கணும்னு சொல்ற அரசு, பெண்கள் முன்னேற சொல்ற அரசு, அடுத்த தலைமுறை நல்ல பலமா வரணும், தமிழ்நாடு எல்லாத்துல வளமா இருக்கணும்னு நினைக்கிற சிந்திக்கிற முதலமைச்சர், இந்த ஆட்சி தொடரணும், இந்த ஆட்சி தொடரணும். கண்டிப்பா தொடர்ந்தால் மட்டும்தான் நம்முடைய எதிர்கால சந்ததி நல்லபடியாக தலைமுறை வாழ, தமிழ்நாடு தலைமை நிற்கும், அமைதி பூங்கா இருக்கும், தமிழ்நாட்டு உரிமைகள் பெறப்படும், மாநில உரிமைகள் காப்பாற்றப்பட சொல்லி நல்ல வாய்ப்பு நல்கிற ரவி உள்ளிட்ட நிர்வாகி நன்றி தெரிவிக்கிறேன்.